பேச போறாங்க. நிறைய பேசலாம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. அது அந்த அளவுக்கு இல்லை, அதோட பெட்டராக இருக்கேன். சூப்பர். ஆக்சுவலாக ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம் அப்படிங்கிற அந்த பாட்டு வந்து 90ஸ்ல வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாட்டு, எல்லா வீட்லேயும் கேட்குற ஒரு பாட்டாக இருந்தது. எப்படி ஃபீல் பண்ணீங்க மேம்? ஃபர்ஸ்ட் முதல் தமிழ் படம் இல்லையா அது? ஆமாம், பட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் இட் என்னன்னா, எனக்கு அப்போ மொழி புரியாது. சார் பக்கத்தில் வச்சு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்ஜாய் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால தான் சொன்னேன், அந்த அளவுக்கு இப்போ இருந்ததுன்னா நீங்க அதுதான் சொன்னீங்க, அந்த பாட்டு அப்போ புரியல, இப்போ புரியுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கான ஒரு முதல் தமிழ் படமே இவ்வளோ பெரிய ஹிட் அப்படின்னு தெரிஞ்சுதா அப்போ? நல்லா அது சொல்லி கொடுத்துட்டாங்க. முரளி சாரோட நடிக்கும்போது எப்படி இருந்தது அந்த மெமரிஸ்? அவங்க செட்டில் அவங்களுக்கு மட்டும்தான் கன்னடா தெரியும். ஓ, அண்ட் இங்கிலீஷ் பேசுவாங்க எல்லாரும். பட் இங்கிலீஷ்லேருந்து டைரெக்டாக ஏதாவது டயலாக் ட்ரான்ஸ்லேட் பண்ணோன்னா அவங்க கிட்ட தான் நான் கேட்க வேண்டியதாக இருந்தது. பிகாஸ் அவங்க கன்னடத்துலேயே தமிழுக்கு சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஆமாம், அந்த சிமிலாரிட்டிஸ் வச்சு தான் நான் கற்றுக்கிட்டேன் தமிழை. ஓ, முரளி சார் தான் இப்போ உங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த குரு? இல்லை, ஆக்சுவலி இல்லை, என் கூட என் ஸ்டாஃப் இருந்தாங்க, அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க. பட் அந்த படத்தில் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. அந்த படத்துல ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு தமிழ் டைலாக் இருந்தது, இது முரளி சார் கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னா என்ன? அப்படி இல்லை, அது எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் கொடுத்தாரு, கற்றுக் கொடுக்கல எனக்கு. ஓகே, மேட்ச் மேக் பண்ணுவாங்கல்ல கன்னடாவுக்கும் தமிழுக்கும், அதில் தான். அந்த மாதிரி ஏதாவது வார்த்தை ஞாபகம் இருக்கா இப்போ? இல்லை, டைரக்டர் தான் எனக்கு. எங்களுக்கே வந்து கன்னடாக்கும் தமிழுக்கும் என்ன வார்த்தை ஒற்றுமையா இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கும்ல. நீங்க இப்போ பாலுன்னு சொல்லுவீங்க தமிழ்ல, நம்ம வந்து ஹாலு சொல்லுவோம். ஓ, பால் ஹாலு, அவ்வளவுதான். அந்த மாதிரி பல்லு ஹல்லு, பால் ஹால் பல்லு ஹல்லு, அந்த மாதிரி ரைமிங்கா போகுது. அதான் அந்த மாதிரி நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. ஓகே, சூப்பர். அந்த படத்தில் அந்த ஒயிட் அண்ட் ட்ரெஸ் போட்டுட்டு அந்த பாட்டில் வந்து உட்காந்துருப்பீங்க, எதுவுமே தெரியாத மாதிரி, ரொம்ப ஸ்லிம்மாக, யாரா பொம்மை மாதிரி இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி தான் தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருமே உங்களை பார்த்தோம். அந்த சான்ஸ் அப்படிங்கிறது எப்படி கிடைச்சதுமா? அது நான் ஒரு மலையாளம் படம் ஃபர்ஸ்ட் பண்ணேன், அதுக்கு முன்னாடி பண்ணேன். அந்த படம் பண்ணும்போது அந்த டைரக்டர் எனக்கு ஒரு கான்ட்ராக்ட்ல போட்டாங்க, 5 years கான்ட்ராக்ட், நீங்கள் எந்த படமும் பண்ணக்கூடாதுன்னு. பட் நடுவில் ஆட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ நான் சென்னைக்கு வந்தேன் ஒரு ஆடுக்கு. அந்த காலமெல்லாம் காதல் வாழ்க டைரக்டர் ஆர் பாலு சார் வந்து என்னை அங்கே பார்த்தாங்க ஆடில். அண்ட் இதோட ட்ரெய்லர் பார்த்துருந்தாங்க, மலையாளம் படம் ட்ரெய்லர். ரெண்டுமே பார்த்து பிடிச்சிருந்தது அவங்களுக்கு. பட் இந்த மலையாளம் டைரக்டர் வந்து மிஸ்டர் பாலச்சந்தர் மேனன், அவங்க என்னை விட மாட்டேன்ட்டாங்க ஓகே இன்னொரு படம் பண்ணுறதுக்கு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய போராடினேன். ஆர் பாலு டைரக்டர் சார் வந்து 3 months வரைக்கும் வெயிட் பண்ணி வேறு ஃபேஸஸ் எல்லாம் தேடி லாஸ்ட்டில் இவங்க தான் வேணும் கண்டிப்பான்னு சொல்லி. வயசு என்ன இப்போ உங்களுக்கு? 17 வயசில் வந்து காலமெல்லாம் காதல் வாழ்களை நடிச்சிருந்தாங்க. ஓகே, அந்த படம் ப்ரொடியூசர், மலையாளம் படம் ப்ரொடியூசர், பரவாயில்ல நீங்கள் பண்ணுங்க, நான் டைரக்டர்கிட்ட நான் பேசிக்கிறேன், அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண கேஸில் போட மாட்டாங்க, பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ தைரியமாக பண்ணிட்டேன். பட் வீட்டில் அப்போது நடிக்கிறதுக்கு 90ஸ்ல பெர்மிஷன் இருந்ததா அவங்களுக்கு? ஆமாம், என் மதர் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கணும், பேப்பரில் ரசிக்கணும். இப்பயும் அதே தான் அம்மா பண்ணிட்டு இருக்காங்க இல்லை? நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ ஒரு அன்பான அம்மா. அப்போது உங்களை சின்ன வயசுலேருந்து ரசித்த அம்மா இப்பயும் வந்து ஒரு சேர் போட்டு இந்த இன்டர்வியூவாக அழகாக உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. சூப்பர். ஸோ அப்பாவோட சப்போர்ட்டும் இருந்தது ஃபுல்லாக ஆக்டிங்கில். கூடலாம் அப்போ யார் வருவாங்க? தனியாகவே மூவ் பண்ணுவீங்களா? ஃபர்ஸ்ட் 2-3 ஃபிலிம்ஸ் அம்மா வந்தாங்க, அதுக்கப்புறம் ஸ்டாஃப் செட் ஆகிட்டாங்க எனக்கு. ஓகே, ஸோ ஸ்டாஃப் கூட மூவ் பண்ணேன் நான். வேறு லாங்குவேஜ் பண்ணும்போது எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருந்தது அந்த வயசில்? அந்த வயசில் ஒன்றும் தெரியல, டயலாக் வரலன்னா ஒன்று டைரக்டர் சார் கற்றுக் கொடுத்துருவாங்க, ஏடிஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்துருவாங்க, இல்லைன்னா திட்டுக்கு கிடைக்கும், இது 2 தான் தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது டயலாக்ஸ் வரலன்னா ரொம்ப கஷ்டம், ரெப்புடேஷனும் கொஞ்சம் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ வி ஹாவ் டு லேர்ன் த லாங்குவேஜ்ன்ற மாதிரி வரும்போது அதுக்கு முன்னாடியே நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா எக்ஸ்பிரஷன் சரியாக வராது, டயலாக்ஸில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணேன். கரெக்டு, மக்கப் பண்ணாக்கா. அதனால பட் என்ன திட்டு வாங்கியிருக்கீங்க மேம்? தங்கர் பச்சன் சார் ஒரு வாட்டி சொன்னாங்க எனக்கு, நீ குரங்கு மூஞ்சி வச்சுக்கிட்டு என்ன நடிக்க வந்திருக்கேன் திட்டினாங்க. சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க, சூப்பர். ஆமாம், அப்படி தான் எடுத்துக்கணும். பிகாஸ் என்ன படம், என்ன டைலாக் அது? அதுக்கு நான் இல்லை எனக்கு ஆக்சுவலி ஏதோ ஒரு ஹோட்டலில் போயிருக்கும்போது ஏதோ பேசுகிறேன்னா அந்த சீனும் வந்ததா படத்தில் இல்லையான்னு தெரில எனக்கு.
பட் அந்த திட்டினது எனக்கு நான் வந்து இருந்தது. ஏன்னா ஐ ஷுடன்ட் மேக் த சேம் மிஸ்டேக் மறுபடின்றதுனால எனக்கு அந்த இட் வாஸ் இன் த நைட். ஸோ எனக்கு கான்சன்ட்ரேஷன் நைட் வந்து ஏதோ ஒரு ஹோட்டல்ல சீக்வன்ஸ் சீன் எடுத்துட்டு இருக்காங்க. டயலாக் ஞாபகம் இருக்கா? அதான் எனக்கு டயலாக் ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்லை, திட்டு மட்டும் ஞாபகம் இருக்கு. அதான் சொல்றேன். ஆனா கோவம் வரல, தங்கர் பச்சான் சார் என்ன இருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வரல எனக்கு. உண்மையில எனக்கு அத்தனை விஷயம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருந்ததுல்ல. அவங்க சொன்னாங்கன்னா சில டைம் ஓ சரி இது தப்பு பண்ணிட்டு இருக்கோம், இப்படி பண்ணிட்டு இருக்கோம், அதனால அப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கரெக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் சில டைம். அது எல்லாரும் முன்னாடி தான் நான் திட்டினாரு சார். அவங்க அப்படி கொஞ்சம் திட்டுவாங்க அவங்க. ஓகே, நைஸ் மேன். பட் ஒரு டைரக்டருக்கு அந்த படம் நல்லா வரணும், அந்த விஷயம் நல்லா நடக்கணும். பட் அந்த திட்டு எல்லாரும் முன்னாடி திட்டினா கூட எவ்வளவு ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு இருக்கீங்க நீங்க. ஆமா, திட்டு நான் வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல. வீட்டுல அம்மா அப்பா திட்டிருக்காங்க? திட்டிருக்காங்க. அப்பெல்லாம் எடுப்பேன், வீட்டுல கொஞ்சம் சீரியஸா. நீங்க ஒன்லி டாட்டர்? எல்டர் பிரதர் ஒருத்தங்க இருக்காங்க. சூப்பர். முரளி சார் கூட தான் உங்களோட முதல் தமிழ் படம். அவர் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனார் இல்லையா? அது கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? எப்படி சொல்றது, நைஸ் பீப்புளாக கடவுள் சீக்கிரம் அவங்க பக்கம் புல் பண்ணிப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து 25 வருஷத்துக்கு மேல ஆச்சு, நம்ப முடியுதா? இல்ல இல்ல, ஏன்னா நடுவில் பிரேக்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால அது தெரில. கண்டினியூஸாக 25 இயர்ஸ் பண்ணது. நேருக்கு நேர் பண்ணும்போது விஜய் அண்ட் சூர்யா 2 பேர் இருக்காங்க இல்லையா? அவங்க 2 பேரும் ரொம்ப சின்ன வயசு அப்ப அவங்களுமே. இப்போ வந்து அவங்களும் வந்து பெரிய மாஸ் ஹீரோ ஆயிட்டாங்க. பட் அப்ப நினைச்சீங்களா இவங்க 2 பேரும் ஃபியூச்சர்ல வந்து பெரிய மாஸ் ஹீரோ ஆவாங்க அப்படின்னு? இருந்தது. அந்த எனக்கு சொல்லியும் கொடுத்தாங்க. பிகாஸ் அந்த டைம்ல லாங்குவேஜ் தெரியாதனால தமிழ் படம் அவ்வளோ பார்க்க மாட்டேன். நான் பார்த்தது 2 படம் தான் பார்த்தேன் நான் அப்போ சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி. தமிழ்ல ரோஜா அண்ட் ஜென்டில்மேன். 2 சூப்பர் படம். ஆமா. ஸோ இது வந்திருக்கும் போது வசந்த் சார் பேசினாங்க. அண்ட் ஹி டோல்ட் மீ விஜய் வந்து ஹீஸ் அ வெரி குட் ஸ்டார் ஹியர் அப்படின்னு. அவங்க மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு விஜய் அப்புறம் சூர்யாவோட ஹார்ட் ஒர்க் எப்படி பண்ணுறாங்க. அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால தான் அவங்க அவ்வளோ பெரிய ஹீரோ ஆயிருக்காங்கன்னு அப்போ தான் தெரிஞ்சது எனக்கு. அப்போ வந்து விஜய், இப்போ தளபதி விஜய். ஃபர்ஸ்ட் எப்போ பார்த்தீங்க தளபதி விஜய்? அவங்கள வந்து நான் செட்டில் தான் பார்த்தேன். நேருக்கு நேர் செட்டில் தான். நேருக்கு நேர் செட்டில் பார்க்கும்போது எப்படி இருந்தாரு? ஹீ இஸ் ஆல்சோ வெரி டவுன் டு அர்த். அவங்க ஸ்வீட்டாக பேசி எதுவுமே என்னை திட்டவே மாட்டார். நான் ஏதாவது நிறைய வாட்டி டேக்ஸ் வரும் இல்லையா, பிகாஸ் எனக்கு டயலாக் வராதுன்றதுனால. ஸோ அதெல்லாம் சலிச்சிக்க மாட்டார். ஹெல்ப் பண்ணுவார். இல்லைன்னா குவாய்ட்டாக இருப்பார். டைரக்டர் சொல்கிறது நீங்கள் டைரக்டர் கிட்ட பேசுங்கன்ற மாதிரி தான் இருப்பார். அவங்க என்ன சொல்கிறாங்க அது பண்ணுங்கன்னு இருப்பார். ஸோ அண்ட் ஹி வாஸ் யூஸ் டு கிராக் அ லாட் ஆஃப் ஜோக்ஸ். ஒரு வாட்டி பிரியமுடன் படம் இது வந்து அவங்க பெருசு ஆனதுக்கப்புறம் பிரியமுடன் படத்துக்கு நம்ம எல்லாரும் ஃப்ளைட்டில் போயிட்டு இருந்தோம் ஃப்ரம் சென்னை டு ராஜஸ்தான். அப்போ ரொம்ப நேரம் அவங்க ஒய்ஃபை எப்படி லவ் பண்ணாங்க அதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. எல்லாமே நான் இல்லை எனக்கு, பட் அந்த ஃப்ளைட்ல பேசிட்டே ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு டாக் இருந்திருக்கு. அப்போ விஜய் சார் அப்படிங்கும்போது அவர் ஒரு பெரிய டைரக்டரோட பையன். பட் அவர் கூட நீங்க ஒரு ஃப்ரெஷரா வந்து நடிக்கும் போது உங்களுக்கு வந்து டேக் வாங்கினா கூட அவர் வந்து இவ்வளவு பொறுமையா இருந்தாரு அப்படின்னு நீங்க சொல்லும்போது ஓகே பரவாயில்ல, கோ ஆக்டர்ஸ்க்கு எவ்வளவு ஒரு சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. அந்த படத்துல நடந்த ஏதாச்சும் ஒரு மெமரி சொல்ல முடியுமா நேருக்கு நேர்ல? பிகாஸ் அதுல உங்களுக்கும் விஜய் சாருக்கும் உள்ள பேர்ஸ் டூயட் சாங்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, அது வசந்த் சாருக்கு தேவா சாருக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். அவங்க ரசிச்ச விதம் அப்படி. அதில் எனக்கு வசந்த் சார் எனக்கு சொன்னார் ஒரு வாட்டி, விஜயும் நானும் டயலாக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. விஜய் அவங்க சத்தமாக சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. நான் வந்து நான் வந்து வாய் மூடிட்டு மனசுக்குள்ளே சொல்லிப்பேன். அப்போ வசந்த் சார் சொன்னாங்க இல்லை அவங்கள காப்பி பண்ணுங்க, அவங்க பண்ற மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு டயலாக் கரெக்டா வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து நான் அவங்க காப்பி பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு என் டயலாக் சரியா வர ஆரம்பிச்சது. அந்த சீன் இருக்கும், அதுல என் புருஷன் செத்துட்டாரு, அதான் அந்த கிரேவியார்டுக்கு வந்திருக்கேன் பார்க்கன்னு சொல்லி ஒரு சீன். ஆமா, வேற ஏதாவது மெமரி சொல்லுங்க மேம். அந்த பிரியமுடன் போகும்போது ஒரு மாதிரி ஒரு மண்ணு சாண்ட் ராஜஸ்தான் இல்ல, நீங்க அதுதான் ஃபிளைட்ல போகும்போது சார் வந்து அவரோட லவ் ஸ்டோரி சொல்லிட்டு போனாரு நீங்க. ஸோ அந்த ராஜஸ்தான் அங்குள்ள வெயில் அந்த ஷூட்ல நடந்த ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா ஷேர் பண்ற மாதிரி? அது எனக்கு நோஸ் ப்ளீடிங் ஆயிடுச்சு அந்த ஹீட்ல. பூஜாவா ஆமா சாங். ஆமா, சோ அதுல வந்து அந்த மணல் அப்படியே ஓடி வந்து உட்காரணும். செம வெயிலா இருந்திருக்கா அப்போ?
நோஸ் ப்ளீடிங்காக இருந்தது. அண்ட் எனக்கு யாருமே வார்னும் பண்ணல அப்படி நீங்கள் சன்னில் ரொம்ப நேரம் நிற்காதீங்கன்னு. பட் சந்திரசேகர் சார் வந்து இல்லை 11 o'clock வரைக்கும் மேக்ஸிமம் ஷூட் பண்ணும், அப்புறம் மறுபடியும் 3:30 ஆரம்பிப்போம், ஏன்னா அந்த வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால. இஸ் அ ஜென்டில்மேன் மிஸ்டர் சந்திரசேகர் சார். ஓ, எஸ்எஸ்சியும் கூட வந்திருந்தாங்க அப்போ. அங்கே ராஜஸ்தானில் சீன்ஸ் இருந்தது அவங்களுக்கு, காமெடி சீன்ஸ் அதில் படத்தில். ஸோ அவங்களும் வந்திருந்தாங்க. நீங்கள் வந்து கிளாமர் ட்ரெஸ் அப்படிங்கிறத வந்து போட மாட்டேன், கௌசல்யா வந்து போட மாட்டாங்க அப்படின்றத நாங்கள் அப்போ பத்திரிகைகள்லேயே படிச்சிருந்தோம். இந்த மாதிரியான ட்ரெஸ் மட்டும்தான் வியர் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ரூல்ஸே உங்களுக்குன்னு நடிக்கும் போது வச்சுருந்தீங்க இல்லையா? அது தேவன் சொல்லி ஒரு படம். அதில் நான் சாகும்போது என் ட்ரெஸ்ஸை பிடிச்சி எடுத்துருவாங்க வில்லனுங்க. ஸோ அதில் உள்ளே போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆகணும்னு சொல்லி அருண் பாண்டியன் சார் வந்து வேற டியூப்பை வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால. ஆமாம், அருண் பாண்டியன் சாரே வாலண்டியராக கௌசல்யா வேண்டாம் அப்படின்னு சொன்னா. ஓகே, நீங்கள் வந்து கிளாமராக நடிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு லைனை போச்சிருக்கீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். ஓகே. பட் அது அப்போ அப்படி தெரிஞ்சது. இப்போ எல்லாரும் கிளாமரஸாக இருக்காங்க, இப்போ எல்லாரும் கிளாமரஸ் பண்ணி அழகாக தான் இருக்காங்க. ஸோ நவ் ஐ ஹவ் நத்திங் அகேன்ஸ்ட் இட். யா, திருமலையில் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம ஹீரோயினாக கூட பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணும்போது எதுக்குடா இது பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது தோணுச்சா? ஃபர்ஸ்ட் தோணிச்சு. ஆனால் ஒரு நல்ல கதையில் ஒரு கேரக்டர் இருக்கும்போது அது மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால நான் பண்ணிட்டேன். பிகாஸ் படம் நல்ல படம், அது சூப்பர் ஹிட்டாக போச்சு அந்த படம். ஸோ அந்த கேரக்டர் பெருசாக அது வந்து என்னை வந்து ஓவராக நிறைய சீன்ஸில் வந்து எப்படி சிஸ்டரோ பிரதரோ அந்த மாதிரி காமிக்காம ஒரு அழகான ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காட்டுறதுனால ஐ அக்செப்டட் இட். ஐ லைக் இட். அது ஒன்றும் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸே இல்லை. எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் ரொம்ப ஈஸி கோயிங்காக இருக்கிறீங்க, அதனால கோ வித் ஃப்ளோ மாதிரி லைஃபை டேக் பண்ணிக்கிறீங்க இல்லை? ஆமாம் ஆமாம், அப்படிதான். ஆனாலும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஹீரோனா கல்யாணம் ஆனாலும் 2 பிள்ளை பெற்றாலும் முடி நரைச்சாலும் ஹீரோ. they are celebrating a hero as always இல்லையா? பட் ஹீரோயின்னா அது இல்லை. அது ஏன்னு நினைக்கிறீங்க? அது எனக்கும் தெரில ஏன் அப்படின்னு. பிகாஸ் நான் ரோஜா மேடம் கிட்ட பேசும்போது ஒரு வாட்டி அவங்களே சொன்னாங்க, நான் ஒரு 10-12 years ஆயிடுச்சு சினிமாவுக்கு வந்து, இனிமேல் என்ன பண்ணுறது, போதும், ஐ வாண்ட் டு செட்டில் டவுன்ன்ற மாதிரி அவங்களே சொல்லிட்டு இருந்தாங்க. மேரேஜுக்கு முன்னாடி? மேரேஜுக்கு முன்னாடி. ஓகே. ஸோ லேடிஸை வந்து தே வாண்ட் டு ரிட்டையர் ஃப்ரம் மூவிஸ்ன்ற மாதிரி இருந்ததோ என்னமோ தெரில. அந்த மைண்ட் செட் கிரியேட் பண்ணிடுறாங்களோ? இருக்கலாம், அது எனக்கு தெரில. நான் வந்து கேப் விட்டது எனக்கு வந்து கொஞ்சம் பர்சனல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனால கொஞ்சம் பிரேக் விட்டேன், இல்லைன்னா நான் கண்டினியூ பண்ணியிருப்பேன். இப்போது லேடிஸை வந்து சினிமாவில் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 2 பிள்ளைங்க பற்றதுக்கப்புறம் they don't take them. பட் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் வந்து ஆக்சுவலி பண்ணிகிட்ருக்காங்க, குழந்தை இருந்தாலும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டுடேஸ் கேர்ள்ஸ் ஹேவ் ஆக்சுவலி சேஞ்ச்டு. நடுவில் நம்ம என்னன்னா கொஞ்சம் குண்டாயிடுவோம், கல்யாணம் பண்ணிப்போம், குழந்தைங்க பெற்றுக்குவோம். இட் வாஸ் நாட் நெசசரி தட் women take a break at all. Continue பண்ணிக்கலாம், பட் அந்த அளவுக்கு mothers and ladies want to focus on their children and their family. நம்ம நாட்டில் வந்து லேடிஸே அந்த மாதிரி they want to sacrifice பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப மைண்ட் செட் இருக்குது அவங்களுக்கு. அவங்க ஹஸ்பண்டுக்கும் சரி, அவங்க பசங்களுக்கும் சரி, அவங்க இன்லாஸுக்கும் சரி. ஸோ அவங்க அண்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, சின்சியராக நிறைய வருஷம் அவங்க பண்ணுறது ஒரு மென்டாலிட்டி இருக்குது இங்கே. ஸோ அதனால மோஸ்ட் ப்ராபப்ளி லேடிஸ் வந்து சினிமாவில் கண்டினியூ பண்ண பிடிக்கல. பட் இப்போ எல்லாம் நிறைய ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து பண்ணுறாங்க. நீங்கள் ஏன் பிரேக் விட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பிரேக் விடாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு? ஆமாம், பட் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனால ஐ ஹேட் டு டேக் அ பிரேக். இல்லைன்னா நான் வந்து கண்டினியூ பண்ணியிருப்பேன். எதுக்காக பிரேக் எடுத்தீங்க? என்ன ஹெல்த் அப்படின்னு விஷயம்? நர்வ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ ட்ராவல் பண்ண வேண்டாம், ஷூட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. ஆமாம். நீங்கள் சினிமாவுக்கு வந்த புதுசில் நிறைய பேர் வந்து ரொம்ப ஒல்லியாக இருந்தாக்க ஸ்கூலில் காலேஜிலலாம் டிஸ்கிரிமினேஷன் இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. உங்களை வந்து ஒல்லியாக இருக்கும்போது அந்த மாதிரிலாம் யாராவது டிஸ்கிரிமினேட் பண்ணியிருக்காங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க, ரொம்ப ஒல்லியாக இருக்க, என்ன இவ்வளோ அநியாயத்துக்கு ஒல்லியாக இருக்க, ஸ்க்ரீனில் கொஞ்சம் குண்டாகுன்னு சொல்லுவாங்க. பட் I liked to be a little slim on screen. நீங்கள் வேறு மாடலாக இருந்தீங்க. ஆமாம், அதனால அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் மோஸ்ட்லி நான் வந்து ஸ்லிம்மாகவே இருந்தேன். மற்றபடி நிக் நேம்லாம் வச்சுருக்காங்களா? அப்படி நிக் நேமா?
கவுன்னு சொல்லுவாங்க. அது வந்து பேரை வச்சு. பட் அது வந்து செல்லமா கூப்பிடுற கவு இல்ல, கவு கவு அந்த கவு. ஃப்ரெண்ட்ஸா? ஓகே ஓகே. நிறைய பத்திரிக்கையிலயும் உங்களை அந்த பேர் வச்சு எழுதியிருக்காங்கல்ல? அப்படியா? எனக்கு படிக்க தெரியாது. ஸோ அதனால விட்டுலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டது மட்டும்தான் தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சண்டை போட மாட்டீங்க? இல்ல, என்ன பண்றது, ஐ அம் ஸ்டக் வித் தட் நேம். வானத்தை போல படம் பத்தி சொல்லுங்க மேம். கண்டிப்பா, ஏன்னா அதுல விஜயகாந்த் சார் கூட நடிச்சிருப்பீங்க. ரொம்ப அழகான ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். ஆமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜயகாந்த் சாருக்கு ஹெல்த் ஏன் இப்படி ஆச்சுன்னு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க பல வருஷமா அப்படிதான் இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல ஹார்ட் வந்து நிறைய பேருக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி அவங்க இருக்கிறது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. பட் எனிவே, வானத்தை போல பற்றி பேசணுன்னா, விக்ரமன் சார் வந்து எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்தாங்க. அண்ட் அதில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து ரொம்ப சர்ப்பியாக, ரொம்ப பப்ளியாக பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். அது என் ஓன் காஸ்டியூம்ஸும் ஓனாக நீங்களே எடுத்துகிட்டு வந்துருங்க, நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸை போட்டுக்கலான்னு சொல்லி 2-3 காஸ்டியூம் நான் எடுத்துகிட்டு போனேன். அப்போது போன உடனே எனக்கு தெரில, அவங்க ஃபுல்லாக கதை எனக்கு சொல்லலை. ஸோ போன உடனே எனக்கு தெரில எந்த மாதிரி பண்ணணும்னு. இப்போ டயலாக்ஸ் கேட்டதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் வந்து ஒரு அவங்கள கிண்டல் பண்ணுற மாதிரி அப்படியெல்லாம் பண்ணணும்னு. அது நான் கிண்டல் பண்ணுறது ஓகே, பட் விஜயகாந்த் சாரோட எக்ஸ்பிரஷன்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கும் அதுலன்றது, அந்த ஒரு மாத்திரையா ஹாஃபாக பிரிச்சு அது அப்புறம் நீங்கள் ரசிச்சிங்க சாரோட ஆக்டிங்? ஆமாம், கண்டிப்பாக. ஆக்சுவலாக அவங்க எல்லா படத்தோட எங்கள் படத்தில் வானத்தை போல தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஓகே. ஸோ அப்புறம் பிரபுதேவா சார் வந்து அதில் நல்ல டான்ஸ் பண்ண வச்சாங்க, நல்ல சாங்கை கொடுத்தாங்க எங்களுக்கு. அண்ட் அவங்க வந்து இமோஷனல் சீன்ஸில் வந்து எனக்கு நீ நல்லா பண்ணுற இமோஷனல் சீன்ஸ்ன்னு சொல்லிட்டு போனாங்க பிரபுதேவா சார். டான்ஸ் எப்படி இருந்தது பிரபுதேவா மாஸ்டரோட? அவங்க கூட பண்ணால் டெஃபினெட்லி இட் பிகம் அ குட் டான்ஸர். எல்லா மசில்ஸ் ஆட ஆரம்பிக்கும், எதுவுமே யூஸ் பண்ணதே இல்லைன்ற மாதிரி வராது. பேசிக்கலாக உங்களுக்கும் டான்ஸுக்கும் எவ்வளோ தூரம் இல்லை, சின்ன வயசுல பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. பட் இப்போ சினிமா டான்ஸ்ன்றது வந்து மறுபடியும் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் கற்றுக்கிட்டேன். ஓகே. ஸோ அதில் வந்து பிரபுதேவா சார் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எந்த மசில் ஆடாமல் இருக்கக்கூடாது உடம்புல, டோட்டல் பாடி டான்ஸ் ஆடணும். ஆமாம். அப்போ உங்களுக்கு நல்ல ட்ரில் வாங்கினாங்களா பிரபுதேவா மாஸ்டர்? ரிஹர்சல்ஸ் கொடுத்தாங்க. ரிஹர்சல்ஸ் கொடுத்ததுனாலே கொஞ்சம் ஹெல்ப் ஆச்சு. அந்த ஸ்டெப்பு வரலன்னா மாஸ்டர் என்ன பண்ணுவாங்க? அப்போ வர வைப்பாங்க, அது வெயிட் பண்ணி வர வரைக்கும் பண்ண வச்சுட்டு. பொறுமையா இருப்பாங்களா, சொல்லி கொடுப்பாங்களா, இல்லை திட்டிருக்காங்களா, கோபப்பட்டிருக்காங்களா? எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், பார்த்த உடனே தெரிஞ்சிடும் அவங்க எங்க கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு. அந்த அளவுக்கு அவங்க டான்ஸ்ல ஷார்ப்பா இருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ விஜயகாந்த் சாரோட குவாலிட்டிஸ் சொல்லணும் அப்படின்னா என்னெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுவீங்க? எல்லாருக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு வாட்டி நம்ம ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது வானத்தை போல மழை, சரியான மழை. அப்போது அங்கே எங்கள் வண்டி டயர் பங்க்சர் ஆயிடுச்சு. அவங்க பின்னாடியிலேருந்தா கொஞ்சம் முடிச்சுட்டு லேட்டாக கொஞ்சம் வந்துட்டு இருந்தாங்க. நம்ம வண்டி மழையில் நினைச்சிட்டு இருந்தது, என்ன ஆச்சு பங்க்சர் ஆச்சுன்னு சொல்லி அவங்க காரை நிப்பாட்டி நம்ம டயர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் சரியாக போகிற வரைக்கும் அவங்க கிளம்பவே இல்லை. அவங்க ஃபர்ஸ்ட் போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம போகிறோம்னு சொல்லி அது வரைக்கும் வெயிட் பண்ணி போனாங்க. ஆஃப்டர் ஆல் அது ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே நம்ம மீட் பண்ணி. ஸோ ஒரு சிஸ்டர் பாண்டிங் அப்பவே உங்களுக்கு கொடுத்துட்டாரு அவரு. சிஸ்டர் ஓகே, சிஸ்டர்னா சிஸ்டர் பாண்டிங். அப்போ என்ன பாண்டிங்லேயே சொல்லி ஃப்ரெண்ட்லினஸ். வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன். அவங்க என்ன அட்வைஸும் பண்ணாங்க, சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ வந்து எல்லா சினிமா ரூல்ஸ் நீ வந்து அபாய்ட் பண்ணேன்னா, ஒத்துக்கிட்டு போனேன்னா யூ வில் பி அ பிக் ஸ்டார். ஏன் நீ வந்து சில இடத்துல வந்து சைலண்டாக இருக்க, பேச மாட்டேன்ற எல்லாம் சொன்னாங்க எனக்கு. பட் நான் அவங்க பேச்சு கேட்கல. சில டைம் ரொம்ப மூடியாக இருப்பேன், நான் வந்து யார்கிட்டையும் பேச மாட்டேன், தனியாக போய் உட்காந்துருவேன். ஸோ அது தெரியல, ஐ வாஸ் அ மூடி பர்சன், அதுதான் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ரொம்ப ஃப்ராங்காக ரொம்ப ஆனஸ்டாக அட்வைஸ் பண்ணது அவங்க தான். எனக்கு இண்டஸ்ட்ரியிலேயே நல்ல அட்வைஸ் பண்ணது அவங்க தான். உங்களை கூப்பிட்டு உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை அப்சர்வ் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. ஆமாம். அவங்க மட்டும் இல்லை, கன்னடத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காங்க.
பட் இவங்க வந்து ஹார்ட் வார்மிங்காக இருந்தது. அவங்க சொல்கிற எல்லா விஷயங்க வந்து ரொம்ப வார்மாக இருக்கும். உங்களுக்கு எதுவுமே கோவம் வராது, இல்லைன்னா சிரிப்பு வராது, ஒரு க்ளோஸ்னஸ் தான் வரும், அன்பு அந்த மாதிரி சொல்லுவீங்களே. ஒரு அம்மா ஒரு வைப் அழகா பேசும்போதே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க விஜயகாந்த் சார். ஓகே, அப்போ இந்த காதல் கல்யாணம் அப்படின்னா அதில் உங்களோட பர்செப்ஷன் ஒப்பீனியன் என்ன? காதல் கல்யாணம் வந்து ரொம்ப அழகான விஷயம். பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப அழகான விஷயம். பட் என்னென்னா இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணம் வந்து காதல் கல்யாணம்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகிடுது. நான் எனக்கு அப்படி தான் தோணுது. இனிஷியலி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளேயே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுது. பட் எனக்கு வந்து காதல் கல்யாணம்னா என் பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டாங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டாங்கன்னா, தட்ஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் தட் கேன் ஹேப்பன். பட் நீங்கள் எதனால கல்யாணம் பண்ணிக்கல? அப்போது நான் மேகசின்ல எல்லாம் ஒரு நியூஸ் வந்தது, அவங்க வந்து லவ் பிரேக்கப், அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு. பிரேக்கப் ஆயிடுச்சு, பட் ஐ டுக் இட் ப்ராக்டிக்கலி ஆஃப்டர் தட். ஏன்னா ஐ வாண்டட் டு டூ சம் மோர் இன் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அப்போல்லாம் as you said கல்யாணம் பண்ணிக்கிட்டா இண்டஸ்ட்ரியில் வந்து இருக்க முடியாது. அவங்க வந்து கொஞ்சம் எனக்கும் அவங்களுக்கும் ஒரு 5-6 years டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ அதனால அவங்களுக்கு ஏஜ் ஆகிட்டு இருந்தது. ஸோ வி ஹேட் டு பிரேக் அப். ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வாஸ் தட் ஹீ குடன்ட் வெயிட் அண்ட் ஐ டென்ட் வாண்ட் ஹிம் டு வெயிட். ஸோ ஐ செட் கோ ஹெட் அந்த மாதிரி சொன்னேன் நான். ஸோ அது அண்ட் என்ன சொல்கிறது, மேரேஜ்ன்றது வந்து இட்ஸ் அ வெரி பிக் திங். இட்ஸ் லைக் அ மினிமம், ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா மினிமம் 20-year கான்ட்ராக்ட். அது 20-year கான்ட்ராக்ட். ஓகே, மினிமம் 20-year கான்ட்ராக்ட். ஓகே, அதில் வந்து என்னெல்லாம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருதோ அதெல்லாம் to face it, to go through it, you need a lot of strength of mind. And children are not an easy thing. They are a handful, இல்லையா? So responsibilities and duties நிறைய இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பயம். அது கல்யாணம் குழந்தைங்கன்னா இட்ஸ் நாட் ஈஸி. இல்லை, எந்த ஒரு ரீசன் தான் பயமா கல்யாணம்னா? இது ஒரே ஒரு ரீசன், அவ்வளோதான். மற்றபடி மேரேஜ் இஸ் a very nice thing. You have if you're understanding to everybody in the family, it's a very nice thing. ஆனால் அம்மா அப்பா எப்படி உங்களை பண்ணாமல் விட்டு வச்சாங்க? கல்யாணம் பண்ணாமல் எல்லா வீட்லேயும் நம்ம ஒரு டெசிஷன், இப்போ 2K கிட்ஸ் ஓகே, தே ஆர் டேக்கிங் அவங்களோட இண்டிவிஜுவல் டெசிஷன் எடுத்துக்கிறாங்க. பட் அப்போல்லாம் விட மாட்டாங்கல்ல, அப்பா அம்மா ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஆமாம், அப்போ என்னை வந்து என் பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்டாங்க. 2-3 ஃபேமிலியிலே இருந்தாங்க பசங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. பட் I wasn't ready at that time. I felt நான் வந்து இன்னும் மெச்சூர் ஆகலை ஒரு மேரேஜ் மேரீட் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறதுக்குன்றது. எனக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு எனக்கு அப்போவே தோணுச்சு. ஒரு ஃபேஸில் வந்து நான் மேரேஜ் பண்ணுற டைப்பாக நான் வந்து யோசிச்சிருக்கேன். அப்படியா? ஸோ எஸ்பெஷலி ஆஃப்டர் த பிரேக்கப் வித் மை எக்ஸ், அது வந்து மேரேஜ் ஆகிற டைப்போ இல்லையா, நான் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எனக்கு மேரேஜ் பற்றி. பட் ஒரு கப்பல் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். தேர் வெரி ஹாப்பி. ஸோ ஐம் நாட் ஸ்கேர்ட் ஆஃப் இட் ஆர் எனிதிங். இட்ஸ் ஜஸ்ட் ஐ டோன்ட் நோ, கோ வித் த ஃப்ளோ அந்த மாதிரி சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி தான், கோ வித் த ஃப்ளோ. இருந்தாலும் ஒருவேளை உங்கள் எக்ஸு கல்யாணம் ஆயிடுச்சா? அவங்களுக்கு ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் ஆயிடுச்சு இருக்கு. இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட பேசுறது இல்லை? பேசுவீங்க. அவராது உங்களை ஃபோர்ஸ் பண்ணியிருப்பார்ல? ஆனால் ஃபோர்ஸ் பண்ணாங்க, பட் அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ண வச்சுக்க விடுறது அங்கேயே இல்லை, ஸ்பேஸ்ன்றது கொடுக்கணும் இல்லையா? இப்போவே அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா 20-year கான்ட்ராக்டில் என்ன ஆகும்? உங்கள் அம்மா கிட்டேயும் பேசலாம் நம்ம. ஓகே, கௌசல்யா மேம், உங்களுக்கு அம்மா எவ்வளோ ரொம்ப பிடிக்கும்? அம்மானா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அட்டாச்மெண்ட்ஸ். அதனால தான் முக்கால்வாசி நான் வந்து கல்யாணமே வேணான்னு நினைக்கிறேன் சில டைம். அப்படியா? அவ்வளோ அட்டாச்மெண்ட் எனக்கு என் மதர் கூட, என் ஃபேமிலி கூட, என் அப்பா, என் பிரதரு, என் அண்ணனோட பொண்ணு, என் அண்ணி, இவங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் ஃபேமிலியை. அம்மா உங்களுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க? நான் சினிமா ஸ்டார் ஆனதுக்கு காரணமே அவங்க தான். என் ஹாபீஸை வந்து அவங்களே ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்களே என்கரேஜ் பண்ணி ஒன்னொன்னா எல்லா ஒரு விஷயத்துக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் இருந்து அவங்க மனசில் என்ன தோணுதோ அது கரெக்டாக எனக்கு சொல்லுவாங்க. அதை வச்சு நான் ஏதாவது பண்ணேன்னா எனக்கு சக்ஸஸ் ஆகிடும். ஓகே, நீங்கள் சொல்லுங்கம்மா, கௌசல்யா ஆஸ் அ டாட்டரா உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும், அவங்க கிட்ட இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது என்ன? She was a very intelligent student. She got the 4th rank in the 10th standard of a school, but still she was so inclined, so keen about working in films that I couldn't resist her. I mean,
I felt I shouldn't suppress her. So that was why I actually encouraged her and supported her. She was very, very, she would not create any, tension for herself due to all the no sleep, no time, proper time for eating and things like that. But she just do it very happily and with lot of energy. So I felt I should not suppress her desires. So I used to encourage and support her. சூப்பர். அவங்களோட டெசிஷன்ல லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு பார்த்தா மேரேஜ்னு பார்க்குறேன். ஏன் இது நான் உங்ககிட்ட ஒரு மதராக கேட்குறேன்னா, இது பார்க்குற நிறைய பேருக்கு இப்போ நிறைய பேர் வந்து அந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. ஈவன் சர்கசி மதரில் குழந்தைங்களை அடாப்ட் பண்ணிக்கிறதுல இருந்து நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. அந்த கல்ச்சரே கொஞ்சம் மாறிட்டு வருது. ஸோ இதை நீங்கள் அந்த காலத்தில் உள்ள அம்மாங்கும் போது எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க அவங்களுக்கு? No, I don't support her in that at all. I'll tell that frankly. But she doesn't like it, so I can't force her to do that, no. That is the only thing. உங்க வயசுல இருக்கிற அந்த ஜெனரேஷன் அம்மாக்கு இந்த அளவு ஒரு மெச்சூரிட்டி இருக்கிறது ரொம்ப few people தான். Thank you, but you can't force a person to do anything, no. பட் ஹேண்டில் பண்றீங்க இல்லையா? Yeah, definitely, with some tension in my mind, definitely. somebody is telling மேரேஜ்ங்கிறது தான் லைஃப், அதுதான் ஃபுல்ஃபில் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா நிறைய பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்புறமா அப்படிங்கிறது. பட் சில பேர் சொல்லுவாங்க மேரேஜ், குழந்தை, வாரிசு அதுதான் ஃபுல்ஃபில் அப்படின்றாங்க. No, but you can't force them, definitely, no. Yeah. இல்ல அதை தாண்டி லைஃப் எப்படி திங்க் பண்றீங்கம்மா நீங்க? Yeah, I keep worrying about who will be with her. But I keep it to myself. I don't show it to her. Yeah. உங்களுக்கு அம்மா எவ்வளவு பிடிக்கும் சொல்லிடுங்க. அம்மா எப்படி சொல்றது எவ்வளவு பிடிக்கும்னு? She's a nice girl at home. She's a very nice girl. So there is nothing that we should worry about, I think. Only I hope with time. Thank you so much. Thank you. Diadem, GN Chetty Road, T Nagar and Nungambakkam. Baby Amur, eco-friendly baby products அனைத்தும் கிடைக்கும் இடம் நுங்கம்பாக்கம் மற்றும் மெரினா மாலில்.